நாகை காடம்பாடி என்ஜிஓ காலனியில் மழை விட்டு 4 நாட்கள் ஆகியும் தண்ணீர் வடியாமல் இருப்பதால் பொதுமக்கள் அவதியடைந்திருக்கின்றனர். என்ஜிஓ காலனி குடியிருப்புகளை 4 நாட்களாக மழைநீர் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்களினுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கந்தப்பழனிவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் கந்தப்பழனிவேல், அப்பகுதியில் அதிகாரிகள் யாரேனும் பார்வையிட்டார்களா? தண்ணீரை வடிப்பதற்கு எதிரும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல், அதற்கடுத்தாற்போல் கடந்த வாரம் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக நாகை மாவட்டத்திற்கு இயல்பை விட கூடுதலாக மழை பெய்துள்ளது. இதனால் தாழ்வான பகுதியில் வெள்ள நீர் தேங்கி இன்னும் வடியாத நிலையில் உள்ளது. குறிப்பாக மேல் மாவட்டங்களில் பெய்த மழையானது தற்சமயம் ஆறுகள் வழியாக கடலில் கலந்து வரும் நிலையில் நாகை நகரம் மற்றும் உள்ளூர் பகுதியில் உள்ள தண்ணீர் வடிவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக நாகை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மழை விட்டு கிட்டத்தட்ட 4 நாட்களாகியும் மழைநீர் வடியாத நிலைதான் காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நாகை காடம்பாடி என்ஜிஓ காலனி பகுதியில் 100 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக அங்கு தண்ணீரானது தேங்கி நிற்கிறது. 4 நாட்களாக தண்ணீர் வடியாமல் ஒரே இடத்தில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் அங்கு தொற்று நோய்கள் பரவி வருவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஏற்கனவே அரசிற்கு முறையான வரி செலுத்தி குடியிருக்கும் தங்களுக்கு வடிகால் வசதியை மேம்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்சமயம் தேங்கியுள்ள மழைநீரை அப்புறப்படுத்தாததால் பொதுமக்கள் மிகவும் வேதனை அடைந்துள்ளனர். இந்த நிலையில் தேங்கியுள்ள இன்னும் வரும் நாட்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் தற்சமயம் தேங்கியுள்ள நீரை உடனடியாக வெளியேற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இந்த மாதம் முழுவதும் கனமழை பெய்வதற்கான சூழ்நிலை அதிகமாக உள்ளதால் வடிகால் வசதிகளை தற்காலிகமாக அமைத்து மழைநீரை வெளியேற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கந்தப்பழனிவேல்.